வெல்கம் டு பிரேமாஸ் விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தய களி பார்க்க போகிறோம். அதுக்கு வெந்தயத்தை நான் நைட்டே ஊற வச்சு அரிசி 1 கப்பு 2 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு இப்போ நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ கலர் மாறும், அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லைன்னா தண்ணியில் தொட்டுட்டு இது மேலே வச்சு பார்த்தோன்னா கையில் ஒட்டாது, அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கிண்டலாம், நல்லா கைவிடாமல் கிண்டணும். வெந்தய களி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கருப்பட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்காக ஊட்டினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறிடும். வெந்தய களி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கருப்பட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்காக ஊட்டினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.